ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ இப்போ போட ஆரம்பிச்சாச்சு. இவ்வளவு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிங்கில் கொஞ்சம் இருந்துச்சு. இப்போ நம்ம தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சாச்சு. வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் அதில் உள்ள இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிர பயிற்சி. இந்த சுக்கிரன் அப்படின்னாலே இந்த 12 ராசிகள்ல குரு சுபஸ்தானம், சுபரு, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். இது ரெண்டுமே சுபரான கிரகங்கள். இந்த சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 2வது இடமான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 26/7/2025 பயிற்சி ஆகிறார். அதாவது ஆடி மாசம் 10ஆம் தேதி சனிக்கிழமை அவர் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி ஆகிறார். பொதுவாக அந்த சுக்கிரன் ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய காலம் என்னவோ ஒரு மாசம்தான். அது மாதக்கோள்னு சொல்லுவோம். அப்ப இந்த 12 ராசிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பை கொடுப்பாரு அப்படின்னாக்க, ஒரு வாழ்க்கையில ஒரு ஜாதகர்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கையும் சந்தோஷத்தையும் சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் ஆடம்பரம் பகட்டான ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான். அப்படிப்பட்ட சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா மேச ராசி முதல் மீன ராசி வரை என்ன செய்வார், அதாவது எந்த கிரகத்தோடு செயற்கை பெறுது அப்படிங்கிறதோ ரொம்ப முக்கியம். இது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் இந்த சுக்கிரன் இந்த 12 ராசிக்கு என்ன பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாம். கம்பீர தோற்றத்தை கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுமை திறமை கொண்ட ஒரு ராசின்னு சொல்லலாம். சிறு குழந்தையா இருக்கட்டும், பெரிய பிள்ளைகளா இருக்கட்டும், பெரிய லெவல்ல உள்ளவங்களா இருக்கட்டும், ஆண் பெண் யாரா இருந்தாலுமே பாருங்க, அவங்களுடைய திறமை அவருக்கு நிகரா கரெக்டா செய்வாங்க. அவங்க வேலையில சின்சியாரிட்டியா இதை இப்படித்தான் கடைபிடிக்கணும், இப்படித்தான் வாழணும், இதுக்குள்ள கட்டுப்பாட்டுல இருக்கணும், ஆளுமை திறமையில இருக்கணும்னு செய்யக்கூடிய நபர்கள் சிம்மராசி அன்பர்கள். சிங்கம் காட்டுக்கு ராஜா. அப்படிப்பட்ட நபர்கள் தனக்குத்தான், அதாவது நமக்கு நிகர் நம்ம தான் கொஞ்சம் உயர்வா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மண்டக்கணமான ஒரு வாழ்க்கையும் கூட வாழ்றவங்க இருக்காங்க. அது அவரவருடைய விதி ஜாதகத்தை பொறுத்து. பொதுவா நம்ம இந்த 12 ராசிக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த சொல்லக்கூடிய ஒரு பலன் பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் தான். அது 10% 20% தான் செல்லுபடி ஆகும். அதை நீங்க அவ்வளவுதான் எடுத்துக்கணும். உங்களுடைய விதி ஜாதகம், பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தை பாருங்க. அதை பார்த்து அதன் மூலியமா என்ன பலன் எடுக்க முடியுமோ, இன்னைக்கு நடப்புக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா தசாபுத்தியை வச்சும் இந்த கோச்சாரங்களை வச்சும் கணக்கு பண்ணலாம். அதாவது இதை பொறுத்தளவுக்கு இந்த சிம்ம ராசிக்கு கண்ட சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கண்ட சனி தெண்டம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கம் மேக்சிமம் ஒரு 50% இருக்கும். இந்த 50% இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் இன்னைக்கு எப்படி இருப்பார் உங்களுக்கு அப்படின்னா, ஒரு சில குறைபாடுகளே இருந்தாலும் உங்களுடைய 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபத்தை தரக்கூடிய இடம். 11ல இருக்கக்கூடிய கிரகம் நல்லதைத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த 11ல இருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு குரு இருக்காரு. குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடமான தனுசு ராசிக்கும் 8ஆம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு. ஆனால் அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான துலாம் ராசிக்கும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் ரிஷபராசி உள்ள அதிபதி சுக்கிரன் 11ல லாபஸ்தானத்துல வர்றாரு. நீங்க பெரும் பணம் சம்பந்தமா பண்ணக்கூடிய தொழில் பண்ணக்கூடிய நபர் யாரா இருந்தாலும் 1 கோடி ரூபாய் முதலீடு போடுறவர் 1 கோடி ரூபாய் லாபத்தை பார்ப்பார். அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் என்ன முதலீடு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. நான் நஷ்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் லாபத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை அவர் பார்க்கறதுனால, 3ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா முயற்சி, உங்களுடைய முயற்சிகள் திருவினையாக்கும். நண்பர்கள் மூலியமா, கூட்டாளிகள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் மூலியமா
ஒரு வாய்ப்பு நல்லதாக நடக்கும். உதவி ஒத்தாசை பண்றது இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும். பிரிவினைகள்ல இதனால இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். அடுத்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5 அப்படிங்கிறது பொதுவாக வந்து பாருங்க, 5 அப்படின்னாலே உங்களுடைய ஆழ்மன எண்ணக்காரகன், குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாகிறது, கரு உருவாகிறது. இந்த கரு உற்பத்திக்கு தேவையான ஒரு கிரகம் சுக்கிலம், சுரோனிதம் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து இதுக்கு நல்லா இருக்கணும். ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் யாருக்கெல்லாம் பலமா இருக்காரு பலவீனமா இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம். 14 டிகிரிக்கு உள்ள இருக்காரு அப்படின்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் ஆயிடுவார். இதே 42 டிகிரிக்கு மேல போகுது அப்படின்னா கண்டிப்பா செயலிழந்துருவார். அப்ப ரெண்டுமே ஒரு வகையில பலவீனம். பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கார்த்திகை நட்சத்திரம் 4 பாதத்துல நிற்கக்கூடிய சுக்கிரன் ஒரு வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பலவீனப்படுவார். அக்னி நட்சத்திரம் கூட சொல்லலாம் அந்த நேரத்தை. அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு நல்ல நிலைமையில இருந்து சுப கிரகத்தோடு இருந்துச்சு. இப்போ சுக்கிர தசை ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா அது ரொம்ப பணத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு ஒரு நினைப்பெல்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சுக்கிர தசையில லோ லெவல்ல ஆனவங்களும் உண்டு, எல்லாத்தையும் இழந்துட்டு போனவங்களும் உண்டு, பெரிய லெவல்ல ஆனவங்களும் உண்டு. ஆனால் இந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்காரு, இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் பொது பலன் சொல்லிட்டேன் முதல்லயே. ஆனா உங்களுடைய விதி ஜாதகத்துல அவர் எப்படி இருக்காருன்னு தெரியாம கோடீஸ்வரன் ஆக முடியுமா? முடியாது. பணம் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? இந்த சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா நல்லது நடக்கலாம். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்க சம்பாரிச்சு வீடு கட்டணும்னு நினைச்ச உங்க விஷயத்த பார்க்க முடியல, சாதிக்க முடியலன்னா உங்க பிள்ளை மூலியமா கண்டிப்பா நடக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். அதுக்கு விதி ஜாதகத்தினுடைய அமைப்பும் வேணும். அப்போ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு வந்து நல்லதா ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம். உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறாரு, கலத்திரஸ்தானத்தை பார்க்கறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திரஸ்தானமா இருந்தாலும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே கலத்திரஸ்தானம் தான் 7ஆம் இடம்ன்றது. அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு நண்பர்கள், கூட்டாளிகள், கூட்டு தொழில் பண்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. குருவோயாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம். அந்த குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்கணும். குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் இந்த பிரபஞ்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 பூதங்கள்லாம் இயங்கக்கூடிய இந்த விஷயம், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே பூமிக்கு கிடைக்குது அப்படின்னா அந்த மூலியமா ஒவ்வொரு மனிதனுக்குமே உண்டு. இந்த கிரகங்கள் நல்லதை செய்யும் கெட்டதை செய்யுங்கிற முடிவத்தை நம்ம சொல்றோம். அதுதான் ஜாதகம். சயின்டிஸ்ட் தான் எல்லாமே, சயின்ஸ் தான் ஜாதகமே. அப்படிப்பட்ட இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. இதுல வந்து மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேது பகவானுடைய நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்காரர்கள், மக நட்சத்திரம் ஜகத்தாலும்னு சொல்லுவாங்க. அதிக கோபப்படுறவங்க பாருங்க இந்த மக நட்சத்திரத்துல உள்ளவங்க இருப்பாங்க. ஏன்னா அது கேது பகவானுடைய நட்சத்திரம். பொதுவா வந்து கேது சூரியன் இணைவு வருது அப்படின்னா கிரகணங்கள் ஏற்படுது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாம்பு சூரியனை மறைக்குது கேள்விப்பட்டிருக்கோம். பொதுவாக இதுல நம்ம சொல்லக்கூடிய விஷயம், ராகு அப்படின்னா கரு நாகம், கேது அப்படின்னா சென் நாகம். இதை நம்ம சொல்றோம். ரெண்டுமே பாம்பு தான், தலை வாழு. இது ரெண்டுமே நிழல் கிரகம் தான். அது இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொந்தமா ஒரு வீடு கிடையாது. இந்த 12 ராசிலையும் எந்த ராசியில இருக்கோ, எந்த கிரகத்தோடு இணைவு பெறுதோ அதனுடைய வேலையை புடுங்கி செய்யறது இந்த ராகு கேதுவோடைய வேலை. நல்லதா இருந்தாலும் அதுதான், கெட்டதா இருந்தாலுமே அதுதான். அப்ப உங்களுக்கு வந்து இந்த கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் ஆஞ்சநேயர் வழிபாடும் விநாயகருடைய வழிபாடும் இதெல்லாம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கேதுவுடைய நட்சத்திரக்காரர்கள் ஆன்மீகத்துல அதிகமா இருக்க வாய்ப்பு உண்டு. சரி, இது மக நட்சத்திரத்துக்கு ரொம்ப சூப்பரான விஷயம். பூர நட்சத்திரம், அதாவது பரணி பூரம் பூராடம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஒரு குழந்தை கடைசி குழந்தையா ஒரு வீட்டுல பிறக்குது அப்படின்னா அது குட்டி சுக்கிரன்னு சொல்லுவோம். ஒரு குடிய கிடக்கும். பூர நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரம் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய விதி ஜாதகத்தை வச்சுதான் முடிவு பண்ணணுமே தவிர, சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு வச்சுதான் முடிவு பண்ணணுமே தவிர நம்மளா ஒரு முடிவு சொல்லக்கூடாது. இந்த பூர நட்சத்திரத்துக்குமே இன்னைக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் அப்படின்னாலே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கை சொந்தக்காரர்.
நல்ல வீடு கட்டுறது, பெரிய வீடு கட்டுறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வண்டி வாங்குறது, புது வண்டி வாங்குறதெல்லாம் அது அவரவருடைய தகுதிக்கு தகுந்தார்கள், அவருடைய அமைப்புக்கு தகுந்தார்கள். நல்ல அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்றது, ஒரு நல்ல பகட்டான வாழ்க்கை, சங்கீதம், பொழுதுபோக்கு, இதெல்லாமே நல்ல ஒரு விஷயம். அவருக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம். பள்ளி அறை சுகம், காம உணர்வுகள், இதெல்லாம் தூண்டக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்ப சுக்கிரன் யாருக்கெல்லாம் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் யாருக்கெல்லாம் சாதகமா இருக்காரோ சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாரு. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை தத்தெடுத்து வளர்க்குறேன், இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விப்படுறோம், பார்த்துருக்கோம்ல, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட நபர்களுடைய விதி ஜாதகத்துல பாருங்க சுக்கிரன் பாதிப்புல இருப்பார். அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அடுத்து உத்திர நட்சத்திரம். உத்திரம்ங்கிறது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். சூரியன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுமை திறன், அதைத்தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்றோம். அப்ப இந்த சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கிரகங்களுடைய அடிப்படையில பாருங்க, ராஜ கிரகம் அப்படின்னா சூரியன். சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்ப இந்த கோள்கள் அப்படின்னாலே கிரகங்கள் அப்படிங்கிறது 7 கிரகங்கள்ல, சாயா கிரகங்கள்னு சொல்றோம் ராகு கேது. அப்ப அதனால மொத்தம் 9 கிரகங்கள். அப்ப இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகம் பூரம் இருக்கிறத விட உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொம்பளை பிள்ளையா இருந்தாலுமே சின்ன பிள்ளையா இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை ரேஞ்சுக்கு அதனுடைய பேச்சுவார்த்தை டேலண்ட் இருக்கும், அப்படித்தான் சொல்லலாம். நம்ம சேட்டையை விட டேலண்ட்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட நபர்கள்ல வந்து இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது பெரிய விஷயம். சுக்கிரனோட சேர்ந்து பார்க்கறதுங்கிறது பெரிய விஷயம். சுக்கிரன் வந்து பெயர்ச்சியா இருக்கிறது அதை விட பெரிய விஷயம். இந்த மகம் பூரம் உத்திரம் 3 நட்சத்திரத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு விடிவு காலமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையுது. நன்றி.